ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இங்கிலாந்திலேயே மிக மிக அழகான ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். பிபரி வில்லேஜ். இன்றைக்கி ரொம்ப குளிர்து, மழை தூறல் வேறு இருக்குது. அதனால் குயிக்காக கோட்லாம் போட்டு ரெடி ஆகிக்கிடுவோம் சுற்றி பார்க்குறதுக்கு. எவ்வளோ பெரிய இலை இல்லை, சூப்பராக இருக்குல்ல. நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது இங்கிலாந்தோட தென்மேற்கு பகுதியில் காட்ஸ்வேர்ல்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த காட்ஸ்வேர்ல்டில் நிறைய கிராமம் இருக்குது. அதில் ஒரு கிராமம் தான் பிபரி. இப்போ நம்ம பிபரி ட்ரவுட் ஃபார்முக்கு போகிறோம். இங்கே வந்து மீன் வளர்க்குறாங்க. நம்மளை மீன் பிடிக்க அலோவ் பண்ணுவாங்க. அந்த மீனை பிடிச்சி நம்ம பாபிக்யூவும் செய்யலாம். 1902 இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலாந்தோட கொடி பறக்குது. அப்பப்போ நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோன்னு. இந்த கடை வழியாக தான் இந்த ஃபார்முக்குள்ளே நம்ம போகணும். இந்த கடைக்குள்ளே போனப்போ மிகுந்த ஏமாற்றம். இப்போ மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே மீனெல்லாம் விற்கிறாங்க. இந்த கடை வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோன்னா அந்த இடத்தோட ஞாபகமாக ஒரு நினைவு பொருள் வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி பொருட்கள் விற்கிற இடம் இது. அழகழகாக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை, சும்மா மட்டும் சுற்றி பார்க்குறோம். இந்த மீன் வளர்க்குற ஏரியா பக்கத்துலேயே ஆர்லிங்டன் மில் அப்படிங்கிற ஒரு காட்டேஜ் இருக்குது. இதை 17ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இந்த கிராமத்தில் நெசவாளிகள் கம்பளி ஆடைகள் தயாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த கம்பளி ஆடைகளை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மில்லில் கொடுப்பாங்களாம். ஆர்லிங்டன் மில் பார்த்தாச்சு. இப்போ இந்த கம்பளி ஆடைகளை தயாரித்த நெசவாளிகள் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அந்த பில்டிங்ஸ் தான் இந்த பிபரி கிராமத்தோட மெயின் அட்ராக்ஷன் பாயிண்ட். இப்போ நம்ம ரேக் ஐடில் இருக்கிறோம். இந்த ஏரியாவை தான் கம்பளிங்களையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம அர்லிங்டன் ரோ போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற பில்டிங்ஸில் தான் அந்த நெசவாளிகள் தங்கி இருந்து கம்பளி ஆடைகள் எல்லாம் தயாரிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டில் இருந்த வில்லியம் மோரிஸுங்கிற ஒரு ஓவியர் இந்த கிராமத்துக்கு வந்தப்போ இங்கிலாந்திலேயே மிக அழகான கிராமம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. ஜாப்பனீஸ் நிறையா பேர் இங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கிங் வந்து யூரோப்பியன் டூர் வந்தப்போ இந்த இடத்துல தங்கி இது ரொம்ப அழகான கிராமம் அப்படின்னு சொன்னாராம். இப்போ நம்ம வந்திருக்கிற ஏரியா தான் அர்லிங்டன் ரோ. இதுதான் இந்த வில்லேஜோட பாப்புலர் அட்ராக்ஷன். இந்த பில்டிங்ஸ் எல்லாம் 1380ஆம் வருஷம் கட்டியிருக்கிறாங்க. அடேங்கப்பா, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இதை கட்டினப்போ இதை துறவிங்களோட உள் ஸ்டோர் ஏரியாவாக வச்சுருந்துருக்குறாங்க. அப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் தான் இதில் நெசவாளிகள் தங்கி கம்பளி ஆடைகள் தயாரிச்சிட்டு இருந்திருக்காங்க. இங்கேருந்து தயாரிக்கிற இந்த கம்பளி ஆடைகளை தான் நம்ம இப்போ பார்த்தோமே அர்லிங்டன் மில், அங்கே அனுப்பியிருக்கிறாங்க. இந்த அர்லிங்டன் ரோவில் தான் நிறையா ஃபில்ம்ஸ், டிவி ஷோஸ்லாம் எடுத்திருக்கிறாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது அந்த இடத்துல இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையிலே என்னமோ பண்ணுது. இந்த கட்டடம் கட்ட யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஹனி கலர்ட் ஸ்டோன்ஸ், அப்புறம் இந்த ரூஃப் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். இப்போ இந்த காட்டேஜஸ் எல்லாம் ப்ரைவேட் ரெசிடென்ஸாக இருக்குது. இங்கே டோரெல்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ஜன்னல், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பக்கமாக தான் அர்லிங்டன் ரோக்கு நம்ம போயிருக்கணும். ஆனால் நம்ம ரிவர்ஸில் வந்துட்டோம். அது பரவாயில்லை. எல்லோரும் அர்லிங்டன் ரோ போயிட்டு ரேக்கையில் போயிட்டு அப்புறம் மில்லுக்கு போவாங்க. நம்ம மில்லிலிருந்து ரிவர்ஸில் வந்திருக்கிறோம்.
இந்த கிராமத்தில் நம்ம அங்கங்கே சிற்றோடைகள், நீரோடைகள் எல்லாமே பார்க்குறோம். பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அங்கங்கே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பேர் வந்து கோன் ஆறு. இந்த ஆறு வந்து தேம்ஸ் நதியோட துணை ஆறு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குல்ல. இந்த காட்ஸ் வேர்ல்டில் இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாம் ஒரு வருஷத்துக்கு 300,000 விசிட்டர்ஸ் வர்றாங்களாம். அப்பாடா நல்ல வேளை. இப்போ அவ்வளவா கூட்டம் இல்ல. ரொம்ப ஜாலியா பார்க்க முடியுது. இந்த கிராமத்துலேயும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. சூப்பராக வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் இந்த கிராமம் ரொம்ப அழகானதுன்னு சொன்னவரோட பேரில் ஒரு பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்குறாங்க. அப்புறம் ஒரு வில்லேஜ் ஹால் இருக்குது. இங்கே ரொம்ப பழமையான ஒரு சர்ச் அப்புறம் ஒரு ஸ்கூல் இருக்குது. அதுக்கு போகிற வழியில் இந்த வீட்டில் வந்து இந்த தோட்டம் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிட்டோம் அவங்களுக்கு தெரியாமல். இப்போ நம்ம அந்த ஸ்கூல் அந்த சர்ச் ரெண்டையும் பார்க்கலாம் வாங்க. சர்ச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் சென்ட் மேரிஸ் சர்ச். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரோசஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. எக்ஸாக்ட்லி மணி 12 ஆகுது. அப்படியே சர்ச்சை ஒரு சுற்றிட்டு வரலாம் வாங்க. இந்த சர்ச்சை வந்து கோபிள் ஸ்டோன் வச்சு கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு நேச்சுரல் பில்டிங் மெட்டீரியல். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வித்தியாசமாகவும் இருக்குது. சர்ச்சை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. எந்த என்ட்ரன்ஸுமே ஓப்பனாகவே இல்லை. உள்ளே போய் பார்க்க முடியல. இது வாத்துகளுக்கு உணவளிக்கும் நேரம். இவ்வளோ நேரம் இந்த கிராமத்தை எங்களோட நீங்கள் சுற்றி பார்த்தீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். காட்ஸ் வேர்ல்டில் இது மாதிரி இன்னும் அழகழகான வில்லேஜஸ்லாம் இருக்குது. அங்கே அடுத்து உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். இவ்வளோ நேரம் ஒரிஜினல் ஆடியோ கேட்டிருப்பீங்க. இந்த காற்றின் சலசலப்பு, லேசான மழை தூறல், இந்த தண்ணீர் ஓடுற சத்தம், இந்த இயற்கை, இந்த பூக்களின் நறுமணம், நம்ம ஃபேமிலியோடு இருக்கிற இந்த டைம் எல்லாமே செம்ம சூப்பர் போங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட காமெண்ட்ஸை எங்களுக்கு அனுப்புங்க. மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.